நம்ம மல்லி இருந்துட்டு எப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு செம்ம கோவத்துல வந்து இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம மல்லி வந்து பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கள்ளக்காதல் மாரி வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம அரவிந்தும் அதே மாரி வந்து நம்ம மல்லி 2 பேரும் வந்து நைட்டு நேரத்துல வெளிய சுத்திட்டு வராங்க. ரூம் எடுத்து தங்கிட்டு வராங்க. இன்னும் வந்து என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு விஷயம் தெளிவா வந்து மாற ஆரம்பிச்சுச்சு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு செம்ம கோவத்தோட இந்த ராஜேஸ்வரிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரிய வந்து அடிச்சு வெளுத்து கட்டி ஒழுங்கு மரியாதையா வந்து உண்மைய சொல்லுங்க. எதுக்காக வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக தான்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியுது. அப்படின்றமா வந்து சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து தெளிவா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க அக்கா என்ன சொல்றாங்களோ, அத வந்து இப்போ ரொம்ப தெளிவாவும், ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காவும் நம்பக்கூடிய ஆளு. அந்த மாரி தான் வந்து இப்பவும் நம்புறாரு. அது மட்டும் இல்லாம வந்து இந்த மாரி எங்க வீடியோவ பாரு விஜய். இது எல்லாமே வந்து உன் பொண்டாட்டி இருந்துட்டு அ வெளிய போய் சுத்திட்டு வரா வேற ஒருத்தவங்க கூட. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கப்புறமா, விஜயும் செம்ம கோவத்துல வந்து "நீ எல்லாம் உண்மையிலேயே பொண்ணு தானா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து கேவலமா பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தவங்க கூட வந்து போயிட்டு வரியே அப்படின்ற மாரி வந்து கேட்டதுனால தான், இவ்ளோ பெரிய கோவம் நம்ம மல்லிக்கு வந்தது. கடைசியில வந்து இந்த ராஜேஸ்வரி அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. அதாவது நான் போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா, கடைசியில வந்து நம்ம மல்லி எங்க போயிருந்தாங்க? எதுக்காக போயிருந்தாங்க? அப்படி எல்லாத்தையுமே சொல்லும்போது கூட விஜய் நம்புறாரா? அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா, மல்லிக்கு வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்த பத்தி நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, அத எல்லாத்தையுமே வந்து நிரூபிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராஜேஸ்வரியோட முகத்திலயும் வந்து கரிய பூச போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.